தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மாபெரும் ஊழல் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்துகின்றார் சுமந்திரன் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் CVK சிவஞானம் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வவுனியா வடக்கு பகுதியில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நீண்ட காலமாக இருந்த காணி பகுதி ஒன்று விடுவிக்கப்பட இருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் மேலும் சில முக்கியமான அம்சங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய விசேட உத்தரவின் பேரில் இராணுவத்தினரும் போலீசாரும் கூட்டாக பல நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலும் கூட இராணுவமும் போலீசும் இணைந்து இந்த போதைப் பொருள் கும்பலுக்கு எதிராக பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிறைய பேரை கைது செய்தார்கள். நிறைய போதைப் பொருட்களை கைப்பற்றியிருந்தார்கள். அதே போன்ற ஒரு நடவடிக்கை இப்பொழுது மீளவும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றதாம். அது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள ஒருங்கிணைக்கப்பட்டு எல்லாமே கிளீன் ஸ்ரீலங்கா அந்த பேர்ல பலவிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கு என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதற்கான விசேட உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டுல மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விசேட நடவடிக்கை காரணமாக 451 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த போதைப் பொருள் கும்பலோட சம்பந்தப்பட்ட 451 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அதே நேரம் 3570 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம். 3570 கிலோகிராம் கஞ்சாவும் அதே போல 1040 கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றதாம். அதே போல 11 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றதாம். 61 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம். இவை எல்லாமே கடந்த 2024ஆம் ஆண்டில் கைப்பற்றப்பட்டவை. அதோட 451 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இதே போன்ற ஒரு அதிரடியான நடவடிக்கையை இந்த ஆண்டிலே முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றது தனிய இடங்களை சுத்தப்படுத்துறது மட்டுமில்லாமல் பலவிதமான கிளீன் நடவடிக்கைகள் இதில் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாடு முழுவதும் இப்பொழுது மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வவுனியா வடக்கு பகுதியில் இருக்கின்ற கனகராயன்குளம் கிராமத்தில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழே நீண்ட காலமாக இருந்த ஒரு காணி துண்டு ஒன்று விரைவில் விடுவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கனகராயன்குளம் பகுதியில் இருக்கிற கனகராயன்குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு சொந்தமான ஒரு காணி போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீண்ட காலமாக இருந்ததாம். அந்த பகுதி மக்கள் அந்த காணியை விடுவிக்க சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டு வந்தும் யாருமே அதை காதில் வாங்கி கொள்ளலையாம். அப்ப அண்மையில நடந்த வவுனியா DCC கூட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விஷயம் கதைக்கப்பட்டதாம். அந்த விஷயம் கதைக்கப்பட்டு உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அதே போல போலீஸ் தலைமையகத்துக்கும் இந்த விஷயம் உடனடியாக அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டதாகவும், எனவே இந்த காணியை உடனடியாக உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படி போலீசாருக்கு பிரதி போலீஸ்மா அதிபர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த வாக்குறுதியை கனகராயன்குளம் பகுதி மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே குறிப்பிட்ட இந்த காணி மிக விரைவில் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மாபெரும் ஊழல் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்து இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள பழைய ஊழல்களை கண்டுபிடிச்சு அவர் களைப்படைய போறார். ஏன்னு சொன்னா அவ்வளவு ஊழல்கள் நிரம்பி போய் கிடக்குது. இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய ஊழல் இப்படி கூட ஊழல் செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்கள். அது என்னன்னு சொன்னா தேசிய இளைஞர் சேவை மன்றம் இருக்குதானே, அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்களால ஒரு பெரிய ஒரு ஊழல் ஒன்று செய்திருக்கணும். என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா 2024ஆம் ஆண்டுல நாடு முழுவதும் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்த போறோம், இளைஞர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இசை நிகழ்ச்சி நடத்த போறோம் என்று சொல்லி 14 இசை நிகழ்ச்சிகள் நாட்டின் வெவ்வேறு நகரங்களில் பிளான் பண்ணி இருந்தவையாம். அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிளான் பண்ணி போட்டு அதுக்கு பெருந்தொகை காசை ஒதுக்கி இருக்கணும். அப்படியே ஒதுக்கின காசுன்ற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நெஞ்ச காசு இல்லை, 3230 லட்சம் ரூபா.
3230 லட்சம் ரூபாய். இவ்வளவு காசு செலவழிச்சு இசை நிகழ்ச்சி நடத்தணுமோ? அப்படி என்ன பெரிய இசை நிகழ்ச்சி நடத்திருப்பினம்? என்ன அமெரிக்கால இருந்து டெய்லர் ஸ்விஃப்ட கூட்டி கொண்டு வந்திருப்பினமா? அவன் தனி ஃபிளைட்ல பறந்து வந்தவா ஸ்ரீலங்காக்கு இவ்வளவு காசு அள்ளி கொடுக்கறதுக்கு? எனவே இது ஊழல். இது இசை நிகழ்ச்சி நடத்துறோம் என்ற பெயர்ல செய்யப்பட்ட மாபெரும் ஊழல். அது இப்ப அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும். சும்மா செய்தா ஆக்கள் நம்ப மாட்டேன் என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கணும் என்று சொன்னா ஸ்மார்ட் யூத் எக்ஸிபிஷன் நைட் என்று சொல்லி, ஸ்மார்ட் யூத் எக்ஸிபிஷன் நைட் என்று சொல்லி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஊழல் செய்திருக்கணும். ஆனா கடைசியில மாட்டுப்பட்டு போயிட்டோம். என்ன விஷயம் என்று சொன்னா 14 இடத்துல இசை நிகழ்ச்சி நடத்தினவே தானே, அதுக்கு இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹட்டன்ல இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 109 லட்சம் ரூபாய் 109 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டிருக்கணும். போட்டுட்டு 2,34,000 ரூபாய்க்கு இசை நிகழ்ச்சியை நடத்தி ஒப்பேத்தி போட்டு, அந்த ஒப்புக்கு சப்பானி என்று சொல்லுவினம், அதே மாதிரி ஒப்பேத்தி போட்டு மிச்ச காசை என்ன செய்திருப்பினம், சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பினம். எனவே 109 லட்சம் ரூபாய் எங்க கிடக்குது, 2,34,000 ரூபாய் எங்க கிடக்குது. சரி, அது ஹட்டன்ல. அதுக்கு பிறகு எங்கட யாழ்ப்பாணம் விதிவிலக்கா என்ன? யாழ்ப்பாணத்துல பாருங்க என்ன செய்திருக்கணும்னு சொல்லி 491 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கணும். 491 லட்சம் ரூபாய் இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு யாழ்ப்பாணத்துல. அதுல 390 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி போட்டு மிச்சம் 100 லட்சம் ரூபாய்க்கும் என்ன செய்திருப்பினம், ஒரு நாமத்தை போட்டுட்டோம். அது யாழ்ப்பாணத்துல. அதை விட பெரிய பகுதி ஒன்று இருக்கு பாருங்க, வெலிசர என்ற ஒரு இடம் இருக்குத்தானே, வெலிசர என்று சொல்லி அங்க இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 421 லட்சம் ரூபாய் ஒதுக்கினவையாம். 421 லட்சம் ரூபாய். ஆனா எவ்வளவு இசை நிகழ்ச்சி நடத்தினவே, 60,700 ரூபாய்க்கு. 1 லட்சம் கூட இல்லையா, 1 லட்சம் கூட இல்லை, 60,700 ரூபாய்க்கு இசை நிகழ்ச்சியை நடத்தி போட்டு, நான் நினைக்கிறேன் ஒரு டிஜேயை குறைஞ்ச காசுக்கு பிடிச்சி கொண்டு அந்த டிஜேயை கொண்டு போட்டுட்டு இசை நிகழ்ச்சின்னு சொல்லி போய் காட்டியிருப்பாங்க அவங்களோடக்கு. எனவே 421 லட்சம் ரூபாய் ஒதுக்கி வெறும் 60,000 ரூபாய்க்கு இசை நிகழ்ச்சியை நடத்தி போட்டு கணக்கு முடிச்சிருக்கணும். எனவே மொத்த தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா 3,230 லட்சம் ரூபாய்க்கு மிகப்பெரிய ஊழல் ஒன்று நடந்திருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில். எனவே இதை இப்ப அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. இதுல யார் யாருடைய தலையெல்லாம் உருள போதோ தெரியல. எனவே கடந்த காலங்களில் நடந்த ஊழல்களை கண்டுபிடிக்கிறதுலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலைக்க போறார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் CVK சிவஞானம் அவர்கள் கொழும்பிலிருந்து வார ஒரு தமிழ் பத்திரிகைக்கு, ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைக்கு, இன்று வெளிவந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் ஃபுல்லா அவருடைய பேட்டி வந்திருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், கட்சிக்குள்ள பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துபவர் சுமந்திரன் தான் என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்க்க போறோம். அதுக்கு முதல் இன்னும் ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கார். அதை பார்த்துட்டு பிறகு இதை பார்ப்போம். என்னன்னு சொன்னா, மக்களாகிய எங்களுக்கு, மக்களாகிய உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட போறாராம். என்ன விழிப்புணர்வு என்று சொன்னா, மக்களாகிய நாங்கள் ஒரு மாயையில சிக்கிப்பட்டிருக்கிறோமாம், ஒரு அலைக்குள்ள சிக்கிப்பட்டு போயிருக்கிறோமாம். எனவே எங்களுக்கு இப்ப வேப்பிலை அடிக்க போறவரோடக்கு வேப்பிலை அடிச்சு எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு ஊட்ட போறாராம். ஏன்னா மக்களாகிய எங்களுக்கு ஒன்றும் தெரியா பாருங்க, எங்களுக்கு சிந்திக்க தெரியாது, எங்களுக்கு இடபோட தெரியாது, யார் யார் என்னென்ன செய்யணும் எங்களுக்கு தெரியா பாருங்க. அப்ப நாங்க ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம், நாங்க ஒரு மாயைக்குள்ள இருக்கிறோம், ஒரு அலைக்குள்ள இருக்கிறோமாம். அதை விழிப்புணர்வு ஊட்ட போறாராம். என்ன அலை என்று சொன்னா, இதுதான் ஜனாதிபதி அனுரகுமார அவர்களுடைய அனுர அலை, மற்றது அர்ச்சுனா அலை. அதைத்தான் சொல்ற போலோடக்கு. என்ன அலை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லல, சொன்னா பிரச்சனை வரும் சொல்லல போலோடக்கு. ஒரு அலைக்குள்ள நாங்கள் சிக்கப்பட்டுக்கிறோமாம். எனவே எங்களுக்கு இப்ப விழிப்புணர்வு ஊட்ட போறோம்னு சொல்லி புதிய தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கார். எனவே அந்த விழிப்புணர்வு எப்ப ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல. இப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பிச்ச மாதிரி இவர் ஏதாவது திகதி ஒன்றை குறிச்சு ஆரம்பிச்சு வைப்பாரு நினைக்கிறேன். அந்த விழிப்புணர்வு திட்டத்தை அதை எப்ப என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது சுமந்திரன் தான் என்றதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கார். என்னண்டா, இவரை பேட்டி எடுத்த அந்த ஊடகவியலாளர் கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுக்கார். முக்கியமான கேள்வியை கொண்டே கடைசியா கேட்டுக்கார். அது என்ன கேள்வி என்று சொன்னா, தமிழரசு கட்சியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பிரிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறதே உண்மையா என்று சொல்லி கேட்டுக்கார். சுமந்திரன் கட்சியை பிரிக்கிறாரே உண்மையா என்று சொல்லி. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிக்கணும்? இல்ல சுமந்திரன் எல்லாம் அப்படி பிரிக்கல, அப்படி யாரும் எங்களை பிரிக்க முடியாது, இது தவறான கருத்து, இதை நான் மறுக்கிறேன், இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை, எங்களுடைய கட்சிக்குள்ள அந்த மாதிரி யாருமே கட்சியை பிரிக்கல, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தா
அது வேற கணக்கு. ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, பலர் வெளியில் இருந்து பலவாறு பேசுகிறார்கள். சரி, அது நாங்கள் நினைப்போமே. எமது கட்சியில் இருக்கின்ற எவராக இருந்தாலும் நான் கருத்து சொல்ல முடியாது. அதாவது அவரால கருத்து சொல்ல முடியாதாம். கருத்து சொல்லக்கூடாது. அதாவது கருத்து சொல்ல முடியாது, கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கார் ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு கருத்து சொல்றதுக்கு இவ்வளவு பயம் என்று சொன்னா, இவ்வளவு தயக்கம் என்று சொன்னா, உண்மையிலேயே அவர் கட்சியினுடைய தலைவரா என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன் உங்களால அடிச்சு சொல்ல முடியல? இல்ல சுமந்திரன் வந்து எங்களுடைய கட்சியை பிரிக்கல, அதெல்லாம் பொய் என்று சொல்லி ஏன் நீங்க அடிச்சு சொல்லல? இப்படி வந்து சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது என்று சொன்னா என்ன அர்த்தம்? இதை பார்க்கிறார்கள், இதை வாசிக்கிறார்கள், என்ன விளங்கிக் கொள்வினம்? அப்ப அதுக்குள்ள ஏதோ இருக்குது. இவர் வந்து சுமந்திரனுக்கு பயப்படுறார். அப்ப சுமந்திரன் கட்சியை பிரிக்கிறார் என்பதை இவர் வந்து மறைமுகமாக ஒப்புக்கொள்றார். அப்படித்தானே நெப்பினம்? ஓம் தானே? அப்படித்தானே யாரும் நெப்பினம்? எனவே வந்து இதுதான் உண்மை போல நடக்குது. மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கார். சுமந்திரன் தான் கட்சியை பிரிக்கிறார் என்று சொல்லி. எனவே ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே சுதந்திரம் இல்லாமல் பேசுறதுக்கு பயந்துண்டு நாங்கள் முந்தின காலத்தில் கேள்விப்படுவோம், புருஷன் மேட்ட பேரை வந்து பெஞ்சாதி மேர் வந்து சொல்றே இல்லையா, சொன்னா அவருக்கு வந்து ஆயுள் குறைஞ்சிருமாம் என்று சொல்லி, அதே மாதிரி இங்க நான் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது என்று சொல்லி இவற்றை வாய்க்கு மேல பிட்டிய பிளாஸ்டர் ஒட்டி வச்சு கிடக்கு போல நடக்குது. எனவே புதிய தலைவரை தெரிவு செய்யறோம் என்று சொல்லி இவரை தெரிவு செய்து சும்மா பேருக்கு தான் தெரிவு செய்து வச்சிருக்கிறோம் போல நடக்குது. மற்றபடி இவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கிற மாதிரி தெரியல. எனவே இலங்கை தமிழரசு கட்சி இதே ரேஞ்சில் போனா உங்களை வந்து கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த லட்சணத்தில் இருந்து கொண்டு பொதுமக்களாகி எங்களுக்கு வந்து நீங்கள் விழிப்புணர்வு ஊட்ட போறீங்க என்று சொன்னா, இதை கேட்டு பொதுமக்கள் என்ன பதில் சொல்லுவினம்ன்றதை கீழே சொல்லுவினம். அதை நீங்களே வாய்ச்சி பாருங்க. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜனாதிபதி செயலகம் இருக்குத்தானே, ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியில ஒரு ஆள் வாரார். ஒரு அமைச்சர் ரெண்டு வைங்களேன், அமைச்சர் ஒரு ஆள் வாரார். பின்னாம்பெரிய ஒரு புத்தகம் ஒன்றை தூக்கி கொண்டு வாரார். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு கிடக்குது அமைச்சர்களுக்கான வழிகாட்டி என்று சொல்லி. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமைச்சர்களுக்கான வழிகாட்டி என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னா, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வந்து அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து நிறைய கட்டுப்பாடுகளும் நிறைய நிபந்தனைகளும் நிறைய வேலை திட்டங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்குமே வந்து நிறைய வேலை திட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில் சொல்ல போனால் அவர்கள் வந்து ராப்பகலாக வேலை செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி இப்போ செய்திகள் வந்துருக்குது. அதோட ஒரு சில எதிர்க்கட்சிகள் சொல்லி நம்ம என்ன சொன்னால், அமைச்சர்கள் மேற்கு சுதந்திரம் இல்லை, ஊடகங்கள் மத்தியில் வந்து பேசுறதுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுது என்று சொல்லி பலவாறு கதைக்கினோம். எனவே எதிர்க்கட்சிகள் அப்படித்தான் கதைப்பினம். என்ன இருந்தாலும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து நிறைய வேலைகள் கொடுக்கப்படுது, நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுதுன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. எனவே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய உத்தரவுகளை வாங்கி கொண்டு பின்னாம்பரி ஒரு புத்தகத்தை காவி கொண்டு வெளியில வாரார். எல்லாமே வந்து அமைச்சர்களுக்கான வழிகாட்டிய நிலையை கிடக்குது. என்ன விஷயம் சொன்னா, அடிப்படையில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து ஒரு இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தது தானே. இயக்க பாரம்பரியம் ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சி இல்லை தானே. எனவே அவர்களுக்கு என்று சொல்லி சில ஸ்பெஷலான கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அடிப்படையில் அந்த இயக்க கட்டுப்பாடுகள் அவைக்கு இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சர்மாருக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படுது, இந்த வழிகாட்டல் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.